நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகலாம் அண்ட் எப்படி நம்ம வந்து நம்ம பெட்டராக க்ரோ ஆகலாம்னு சொல்லி தான் நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜ் போய்ட்டு இருந்தாலும் சரி, ஜாப் போய்ட்டு இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து அப்ஸ்கில் பண்ணலான்னு இருக்கும். இதே வந்து நீங்கள் ஜாப் போயிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்படி நம்ம அடுத்த ஹைக் வாங்குறதுன்னு சொல்லியிருக்கும். இதே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதுலேருந்து நிறையா மணி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு இருக்கும். இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் வந்து வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹாய், ஐம் அபி. இப்போ தான் நான் ரீசெண்டாக காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஜாபில் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிடலாம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டராக வந்துட்டு நம்ம ஒரு பிளேஸில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக என்ன ஃபாலோ பண்ணணும்னா, தேர் இஸ் அ ரூல் கால் 1% ரூல். எஸ், 1% ரூல் தான். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போ நம்ம ஓவர் நைட்டில் நிறையா மணி ஏர்ன் பண்ணணும், ஓவர் நைட்லேயே நம்ம வந்து எல்லா ஸ்கில்லும் ஏர்ன் பண்ணிடணும், ஓவர் நைட்லேயே நமக்கு தேவையான எல்லாம் கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா கிடச்சிருமா? கிடச்சிடாதில்ல. இதெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நடக்கும். அதுவும் அந்த மூவிஸில் மட்டும்தான். இந்த ஒரே பாட்டில் வந்து பணக்காரன் ஆகிறது இதெல்லாம் வந்து மூவிஸில் மட்டும் தான் நடக்கும். ரியாலிட்டியில் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. மணினாலும் சரி, ஸ்கில்னாலும் சரி, அறிவன் வேறு எதாக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து நம்மளுக்கு ஓவர் நைட்டில் கிடைக்காது. கிடைக்கும், பட் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு ஒரு லாங் பீரியட் தேவைப்படும். அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த 1% ரூல் வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு டுட்டோரியல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கின்னு வச்சுக்கலாம். அந்த டுட்டோரியல் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 10 ஹவர்ஸ் டுட்டோரியல் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரே நைட்டில் வந்து இல்லைனா ஒரே டேயில் வந்து ஃபுல்லாக உட்காந்து அந்த 10 ஹவர்ஸையும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நிறைய விஷயம் மிஸ் பண்ணுறதுக்கு, புரியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்துட்டு ஒன் டேக்கு ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரோ பார்த்துட்டு அந்த அன்றைக்கே நீங்கள் லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து இன்னும் நிறையாவே மாஸ்டர் ஆவீங்க, நிறையாவே கற்றுப்பீங்க. அண்ட் நீங்கள் அதை அன்னைக்கே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக நிறையா அதை பற்றின நாலேஜ் கிடைக்கும். ஒரே டைமில் 10 ஹவர்ஸ் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணுறது 100% மாதிரி. அதுவே நீங்கள் டெய்லியும் 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் பார்த்து லேர்ன் பண்ணுறது வந்துட்டு 1% மாதிரி. இந்த 1% வந்து இந்த 100%ஓட ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக பண்ணுறதை விட கொஞ்சமாக பண்ணிங்கன்னா அதில் வந்து மாஸ்டர் ஆகிற சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, 1% ரூலில் என்னென்னு பார்த்தாச்சு. இதை நீ எங்கே போய் அப்ளை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல ஜாபில் பிளேஸ் ஆகணும்னு சொல்லி தான் என்னோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு. நமக்கு நல்லாவே தெரியும், காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் இன்டர்வியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஃபஸ்ட் ஒன் மோஸ்ட்லி என்னவாக இருக்க போகுது, அதே தான் ஆப்டிடியூட். ஸோ நம்மளுக்கு தெரியுது ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ஆப்டிடியூட் தான் வைப்பாங்கன்னு. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஆப்டிடியூட் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 டேக்கு 1 டாபிக் லேர்ன் பண்ணுவேன். இந்த மாதிரி 1 டேக்கு 1 டாபிக் லேர்ன் பண்ணும்போது இப்போ டோட்டலாக ஒரு 15 டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் வந்துட்டு ஒரு 15 டேஸ்லையோ 20 டேஸ்லையோ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதை நான் வந்துட்டு நான் ரெகுலராக பண்ணனால எனக்கு வந்துட்டு ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த 1 டேக்கு 1 டாபிக் லேர்ன் பண்ணது வந்து எனக்கு வந்து 1% மாதிரி. அதுவே நான் ஆப்டிடியூட்லாம் பார்த்துக்கலாம்டா, இதெல்லாம் அங்கே போய் ஆன் த ஸ்பாட்டில் பண்ணிடலாம்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகிருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அது ஒர்க் ஆகுமானா எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஆப்டிடியூட்லாம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுவே நான் வந்து ஒரு இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி நாளாக ஃபுல்லாக உட்காந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக தெரியும் என்னால் இந்த இன்டர்வியூ ரவுண்ட் வந்து கிராக் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் வந்து அந்த 1% எஃபர்ட் எடுத்து நான் வந்து டெய்லி ஒன்று டாப்பிக்காக லேர்ன் பண்ணி அதை நான் வந்து 1 மந்தில் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ நான் ஏன் இந்த ஆப்டிடியூட் நான் சொன்னேன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்னென்னா ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு சொல்லி, அதுக்காக தான் அதை நான் சொன்னேன். அண்ட் இன்னுமே வந்து இன்னும் ஈஸியாக கன்வே ஆகுமே, அதுக்காகவும் தான் சொன்னேன். இதுக்கு மட்டும்தான் நீ இந்த 1% ரூலை யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணுறதாகட்டும், இந்த ஸ்கில்லாம் வந்து இந்த வீடியோ எடிட்டிங், அப்புறம் கோடிங் லேர்ன் பண்ணுறது, டிசைனிங் லேர்ன் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 1% ரூலை வந்துட்டு பெரிய விஷயத்துக்கு தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, சின்ன விஷயத்துக்கு கூட அப்ளை பண்ணலாம். நான் இப்போ சொன்னேன் ஆப்டிடியூடில் நான் அப்ளை பண்ணேன். அப்போ நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறதுக்குனா ஒரு டுட்டோரியல் பார்க்க நான் வந்து அதை அப்ளை பண்ணுவேன்னு சொன்னேன்ல. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், பெரிய விஷயத்துக்கு தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ணணும்னாலும் சரி, டிசைனிங் லேர்ன் பண்ணனாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ணணும், இல்லை நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, இந்த 1% ரூல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. பெரிய விஷயத்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, சின்ன விஷயத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இந்த 1% ரூல் வந்துட்டு இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன் இப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் see with another good video. அதுவே நம்ம 2 பேரும் நம்ம டைமை யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம். டுகெதர் வி க்ரோ. Cheers.